ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் சக்கரை பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான வீடியோங்க. அப்படி என்னென்னா, நமக்கு குட் கமெண்ட்டும் வருது, பேட் கமெண்ட்டும் வருது. பேட் கமெண்ட் என்னென்னா, உனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணவே தெரியல, உனக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ண தெரியல, பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது, உன்னோட வீடியோ நல்லா கிளியராகவே இல்லை, உனக்கு பேசவே தெரியல, உன்னோட வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க, லைட் செட்டிங்கே உனக்கு தெரியல, கேமரா சரியாக ஃபோக்கஸே ஆக மாட்டுது, ஒரு பிளாக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பேசவும் அவ்வளவும் தெரியாது, எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரியாது, எனக்கு லைட் ஃபோக்கஸிங் பண்ண தெரியாது, பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும், பேக்ரவுண்டு என்ன கலர் இருக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். இது நிறைய பேருக்கும் தெரியவும் தெரியாது. குட் கமெண்ட் என்னென்னா, சூப்பராக நீங்கள் நல்லா பண்ணு, உனக்கு போக போக எல்லாமே பழகிடும், உனக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வாங்கிறது உனக்கு எங்கேருந்துடா காசு வருது, எப்படி அவனுக்கு யாருன்னா ஸ்பான்சர் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கேட்குறாங்க. இது எல்லாமே என்னோடய ஓன் காசு தாங்க. என்னென்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு டைமில் ஓவர் டைம் பார்த்து ஒரு டே நைட் வேலை செஞ்சு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கான ஸ்பான்சர் யாருமே இல்லை, இது எங்கள் வீட்லேயும் தெரியவும் தெரியாது. நான் ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது அவங்களுக்கு தெரியும், நான் யார்கிட்டேயும் காசு கேட்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஷை டைப். நான் யாருக்கிட்டையும் அவ்வளோக்கு காசுலாம் வாங்க மாட்டேன். இது எல்லாமே என்னோட ஓன் காசில் தான் வாங்கி போட்டிருக்கேன். பேச பேச தான் பழகும், கேட்க கேட்க தான் புரியும், பார்க்க பார்க்க தான் அறியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்ககிட்ட பேச போகிறேன், அதிகமாக பேச போகிறேன், எனக்கு பேச பேச தான் உங்ககிட்ட பழக போகிறேன். நீங்கள் நான் என்னென்னா பேசுகிறேனோ காது குத்து நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கதை சொல்ல போகிறேங்க. இது நான் நிறைய ட்ரை பண்ணேன். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் லைவ் கூட ட்ரை பண்ணேன். ஆனால் லைவில் யாரோ ஒருத்தவங்க 2 பேர் தான் வந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் லைவில் வந்தோடனே எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறது, எப்படி ஷார்ட் பண்ணுறது, நடுவில் நிறைய மிஸ்டேக்லாம் ஆச்சு, ஒரு சமயம் உதறலாம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனக்கு கேமரா அப்போ தான் எனக்கு ஸ்டார்டிங்கே, அதனால் எனக்கு அவ்வளவும் சொல்ல முடியல, சொல்ல தெரியலை. இப்பயே நான் ரொம்ப தடுமாறுவேன். ஏன்னா போக போக தான் எல்லாமே கொஞ்சம் பழகும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோ, தனியாக பேசின்னு இருக்கேன். அதுவும் அவ்வளவும் பேக்ரவுண்டில் யாருமே இல்லை முதல்ல யாருமே இல்லை. எல்லாமே என்னோடய செட்டப் வச்சு தான் இப்போ பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு மேலே யாருமே இருக்கவும் மாட்டாங்க. நான் மட்டும்தான் பேசுவேன், நான் மட்டும்தான் கதை சொல்லுவேன். சரிங்களா? அதே போல் நாளைக்கு என்ன மாரி ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னு காலையில் 8:30 மணிக்கு என்னோடய சேனலில் நான் போட்டுருவேன், பாருங்கள். பாய்.